ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த போயத்தோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் வி மஸ்ட் டை. இது எழுதினவர் கிளாடி எம்சிகே. அடுத்து ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். கிளாடி எம்சிகேவோட ஃபுல் நேம் ஃபர்ஸ்டஸ் கிளாடியஸ் கிளாடி எம்சிகே. இவர் வந்து செப்டம்பர் 15, 1890 பிறந்து மே 22, 1948 இறந்துருக்காரு. He was a Jamaican American writer and poet and ஹர்லம் ரினைசன்ஸில் ஒரு சென்ட்ரல் ஃபிகராக இருக்கார். அடுத்து இந்த போயமோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். இஃப் வி மஸ்ட் டை. இந்த போயத்தை ஷேக்ஸ்பியரின் சானட் மாதிரி நம்ம ஜமைக்கன் போயட் கிளாடி மெக்லே 1919 எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த போயம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, அப்ரஸ் பண்ணப்படுற பீப்புள்ஸ் வந்து எப்படி அவங்க போராடி ஸ்ட்ரகிள்ஸ் பட்டு அந்த அப்ரஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. இந்த போயமில் மெயினாக சொல்கிறது எதை பற்றி அப்படின்னா ரேசிசம் தான். அதை வந்துட்டு ரெசிஸ்ட் ஆன்டி பிளாக் ரேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அப்ரஸ் பண்ணப்படுற இந்த வேர்ல்டில் அவங்க எப்படி அவங்க ஃப்ரீடம்காகவும் ரைட்ஸ்க்காகவும் ஃபைட் பண்ணி எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள்ஸ் பட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த போயம் சொல்லுவோம். போயம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஷேக்ஸ்பியரியன் சானட் மாதிரி 14 லைன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால ஃபஸ்ட்டு 4 லைன் ஒரு ஸ்டான்ஸாவாகவும் அடுத்த 4 லைன் ஒரு ஸ்டான்ஸா, அதுக்கப்புறம் அடுத்த 4 லைனை ஒரு ஸ்டான்ஸாக வச்சு லாஸ்ட்டாக 2 லைனை கப்லெட்டாக வச்சுருப்பார் ஆத்தர். ஸோ அதனால தான் இதையும் வந்து 14 லைன் சானட் அப்படின்னு சொல்லுவோம். சரி வாங்க இப்போ ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா ரிஜெக்டிங் டீக்ரடேஷன் லைன் 1 to 4. இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து பிளாக் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து ஒயிட்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்பயுமே அடிமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எப்பயுமே அடிமையாகவே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இஃப் வி மஸ்ட் டை, என்னைக்காவது ஒரு நாள் இறந்து தான் போக போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இறக்குற அந்த சாவு கூட நமக்கு ஒரு வெற்றியான சாவாக தான் இருக்கணும். எப்படியும் நம்மளை கொன்றுவாங்க, நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸாக போராடினாலும் அவங்க நம்மளை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க. பட் அவங்க பண்ணுற அந்த தருணத்தில் கூட நம்ம கோலையாக தனக்குறிஞ்சி இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லி வாங்கிக்காமல் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு அவங்கள எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணணும் நம்மளோட ஃப்ரீடம்காக. ஒருவேளை நம்ம இறந்துட்டா கூட நாளைக்கு நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அதனால் இறந்துருவோன்னு தெரியும், ஆனால் அது சாதாரண ஒரு இறப்பாக இருக்கக்கூடாது, அது ஒரு பயங்கரமான அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற ஒரு இறப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பீப்புள்ஸ்லாம் இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஹங்க்ரி டாகு, ஒரு பயங்கரமாக வெறி பிடிச்ச பசி எடுத்த டாக் எப்படி இருக்குமோ அந்தளவு வெறி பிடிச்சி போய் ரேசிசம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பிளாக்ஸை பார்த்தாலே அந்தளவு அவங்க வெறி பிடிச்சி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பிளாக்ஸை பார்த்தாலே அவனை நம்ம அடிமையாக வச்சுக்கணும், நமக்கு கீழே தான் எப்பயுமே நம்ம அவங்க சப்ரஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்லேயே தான் இருக்காங்களே தவிர அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங்னு அவங்க நினைக்கல. ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பிளாக்ஸை வந்துட்டு இப்போ நிறையா கூட்டமாக பிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிக்ஸை பிடிக்கிறதுக்கு சுற்றிலும் நின்று நிறையா பேர் வந்து அதை பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி பிளாக் பீப்புள்ஸ் வந்து பிக்காகவும் ஒயிட் பீப்புள்ஸ்லாம் அந்த சுற்றி நின்றுட்டு அவங்கள ஹன் பண்ணுறதுக்காக இருக்கிற அந்த பீப்புள்ஸாகவும் ஆத்தர் சொல்கிறாரு. ஒயிட் பீப்புள்ஸ் வந்து பிளாக் பீப்புள்ஸை அப்படி தான் சுற்றி வளைச்சி அவங்கள நம்ம ஹன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியோடையே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 2 டிமாண்டிங் நோபல் டெத் லைன் 5 to 8 ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட இந்த இறப்பு கூட ஒரு சரி இருந்தோம், நம்ம தலையெழுத்து இவ்வளோ தான் செத்துறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நோபலான டெத்தாக இருக்கணும். நோபலான டெத் அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெத்தாக இருக்கணும். இப்போ வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதோடு முடிஞ்சிடாமல் சரி பரவாயில்ல கடைசி வரைக்கும் அவங்க போராடினாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எல்லா மக்களும் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டெத்தாக இருக்கணும். கண்டிப்பாக இறந்துருவோம், அவங்க நம்மளை கொண்டுடுவாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் நம்மளோட இறப்பு கூட அவ்வளோ கம்பீரமாக நோபலாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு.
இவங்கள இந்த பிளாக் பீப்புள்ஸை சப்ரஸ் பண்ணுற அந்த ஒயிட் பீப்புள்ஸை வந்துட்டு மான்ஸ்டர் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவங்கள எப்பயுமே நீங்கள் எங்களுக்கு கீழே தான், நீ இங்கே தான் அப்படின்னு சொல்லி அவங்க சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து நாங்கள் ஒரு மான்ஸ்டராக தான் பார்க்குறோம். அவங்க எவ்வளோ பெரிய மான்ஸ்டர் எனிமியாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவு எங்களோட ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ்க்காக நாங்கள் கண்டிப்பாக போராடியே தீருவோம். எங்கள் உயிரே போனாலும் சரி தான், நாங்கள் எங்கள் ஃப்ரீடமுக்காக கண்டிப்பாக போராடுவோம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து ஸ்டான்ஸா 3 கால் டு ஆர்ம்ஸ் லைன் 9 to 12 ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளை கொன்னுடுவாங்க, ஒயிட் பீப்புள்ஸ் பிளாக் பீப்புள்ஸை. ஸோ அப்படி கொன்னாலும் நம்மளோட வீரம் வந்து நிலச்சிருக்கணும். நம்ம ஐயோ நம்மளை கொன்றாங்களே அப்படின்னு அந்த நேரத்தில் கூட நம்ம வந்து கோழையாக இருந்துடக்கூடாது. அந்த நேரத்துலையும் நம்ம எதிர்த்து போராடணும். ஒரு ஆள் 2 பேர் இல்ல. அவங்க எத்தனை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தௌசண்ட்ஸ் கணக்கில் பீப்புள்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் நம்ம அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம இப்போ அவங்க 1000 பேர் சேர்ந்து நம்மளை ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரே அடியில் அந்த 1000 பேரையும் தூக்குற மாதிரி ஒரு தரமான ஒரு அடி கொடுக்கணும். அது வந்து ஒரு ஏன்டா இந்த பீப்புள்ஸை தொட்டோம், ஏன்டா இந்த பீப்புள்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டோம், இவ்வளோ சண்டை போட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு ஸோ நம்ம வந்துட்டு அந்தளவு நமக்கு ஒரு பதிலடி அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம இறந்தாலும் அந்த பதிலடியை கொடுத்துட்டு தான் நம்ம இறந்து போகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒயிட் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, பிளாக் பீப்புள்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அப்பயும் பரவாயில்ல, நம்ம எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பதிலடியும் வந்து ஒரு பெரிய பதிலடியாக இருக்கணும். ஸோ அது பார்த்தே அவங்க வந்துட்டு பரவாயில்ல, இவங்க அந்த இறக்க போகிற தருணத்தில் கூட இவ்வளோ பிரேவாக வந்து ஃபைட் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நோபல் டெத்தாக தான் இருக்கணுமே தவிர அவங்க எத்தனை பேர் வந்தாலும் பயப்படாமல் நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டான்ஸால் லைன் 13 to 14 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஆண்மகன் போல் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். அந்த மர்டரஸையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். அவங்க எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் அதை எதிர்த்து நம்ம பயப்படாமல் நின்று ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு வால் மாதிரி இல்லைன்னா பயங்கர கூட்டமாக வந்தாலும் நம்ம திருப்பி ஃபைட் பண்ணியே ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு நோபல் டெத்தை அடைய முடியாது. அவங்க எத்தனை பேர் ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ண வேணாம், அதான் நம்ம உயிரே போதே அப்படின்னு நினைக்காம நம்ம எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளோட ரைட்ஸ்க்காக நம்ம உயிரே விட்டாலும் திருப்பி அவங்க கூட அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த இன்எவிட்டபிள் டெத்தை கூட ஒரு ஹானரபிள் ரெசிஸ்டன்ஸாக நம்ம மாற்றணும். சாதாரண ஒரு டெத்தாக இருந்தாங்க, நம்ம கொன்னுட்டோம் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு ஹானரபிளாக இறந்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பேர் வாங்கணுமே தவிர அந்த மக்கள் எல்லாம் கோழையாக இறந்துட்டாங்க, நாங்கள் கொன்னவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கக்கூடாது. அவங்க எந்தளவு நம்மளை அடிக்கிறாங்களோ எவ்வளோ கூட எவ்வளோ குறைய எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளோட சைடு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம அகென்ஸ்டாக அவங்களுக்கு செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த போயத்தோட சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.